எதனால பிஜேபி வேகமாக வளர்ந்தது, எதனால நாம் தமிழர் 8% பெற்றது, எதனால இன்னைக்கு விஜய் பின்னாடி தமிழக இளைஞர்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. பிஜேபி இருக்கா இல்லையான்னு பிஜேபிக்கு தான் தெரியும். நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் திருப்பி சண்டைக்கு வந்துருவாங்க. அது நம்ம நிலைமை சாண்ட்விச் மாதிரி ஆயிடுச்சு சார். அவனும் சேர்க்க மாட்டான், இவனும் சேர்க்க மாட்டான். நீ ஒண்ணு இந்த பக்கம் வா இல்லாட்டி அந்த பக்கம் வா அப்படின்னா, ஏன் இளைஞர்கள் மாற்றத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இப்ப இருக்கிற கட்சி சரியில்லைங்கிறதான பிரச்சனை. அதான மக்களுடைய சிந்தனையா இருக்குது. எதனால பிஜேபி வேகமாக வளர்ந்தது, எதனால நாம் தமிழர் 8% பெற்றது, எதனால இன்னைக்கு விஜய் பின்னாடி தமிழக இளைஞர்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அப்ப யோசிக்க வேண்டாமா? இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் த பப்ளிக். இந்த கூட்டத்துடைய சராசரி வயசு 50. இங்க கூடியிருக்கக்கூடிய சராசரி வயசு 50. நேத்து திருச்சியிலையும் அரியலூர்லயும் குன்னூர்லயும் குன்னத்திலையும் கூட்டின சராசரி 25. ஜஸ்ட் யோசிங்க. அப்ப அடுத்த தலைமுறை என்ன விரும்புகிறது அப்படிங்கிற பார்க்காம, அவர்களுக்கு என்ன மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிற யோசிக்காம, நாம ஏதோ தனியா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி திரை உலகத்தை நடிகர்களை நம்பி ஒட்டுமொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது. வேற எந்த ஸ்டேட்ல, கர்நாடகால நான் பார்க்கல, கேரளால பார்க்கல, ஆந்திரால பார்க்கல. என்டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க. அங்க இது நம்ம வேற டாக்டரோ இன்ஜினியரோ ஆடிட்டரோ யாருமே காப்பாற்ற முடியாது நினைக்கிறாங்க. நடிகர்கள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரே நேரத்தில் 8 பேர் அடிக்கிறார். டாக்டர் ஒவ்வொருத்தரா வாங்கன்றாரு, இன்ஜினியர் அடுத்த வாரம் வாங்கன்றாரு, நடிகர் மட்டும் தான் ஒரே நேரத்தில் 8 பேர் அடிக்கிறார். அவங்க அப்ப நம்ம பிம்பம் எப்படி போய் நிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆனா இத பிளேம் பண்றதுல அர்த்தம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஏன் வளர முடியல அப்படின்னு ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டாங்க. அவர் சொல்றாரு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு. நான் ஹம்பிளா முரண்படுறேன். பிஜேபி தான் காரணம். தமிழ்நாட்டில் பிஜேபி வளராம போனதுக்கு பிஜேபி தான் காரணம். டிஎம்கே தான் பிஜேபி வளர்க்குது. டிஎம்கே லைவ்ல இருந்தா தான் பிஜேபி வளரும். டிஎம்கே இல்லாத தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலை இல்லை. திமுக நேற்று வரை பேசிக் கொண்டிருந்த அதே விஷயங்களை திரு விஜய் பேசுகிறார். நேத்து அரியலூர்ல பேசிட்டார். பீகார்ல 65 லட்சம் ஓட்டு போயிருச்சுங்கன்றார். ஓட் சோரி. ராகுல் காந்தி பேசுறது அப்படியே பேசுறார். திமுக கவனமா இருக்கணும், காங்கிரஸ் கட்சி தடமாறிடுமா பாத்துக்கணும். அது ஒரு சிக்னலா நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொஞ்சம் யோசனை இருக்கிறதா கேள்விப்படுறேன். அதனால அதே ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி இங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம் தான் ஒரு பெரும் பாடு. மக்கள் தேசியவாதிகளா இருக்கிறார்கள்.